நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் இன்று 15/2/2025 மாவட்ட தலைநகரில் முதல்வர் கவனம் இருக்கின்ற வகையில் கையெழுத்து இயக்கம் கொடுத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில மையத்தினுடைய செயற்குழு முறையின்படி தமிழகம் முழுக்க முதல்வர் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டு இன்றைக்கு இறுதி செய்து முதல்வருக்கு அனுப்பப்பட்டது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அதன் மூலம் கடிதம் கொடுக்கப்பட்டது. இதை நிறைவேற்றி தரவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம். ஓய்வூதிய கோரிக்கை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஓய்வூதிய தினத்தன்று கோட்டையை நோக்கி மறியல் என்ற அடிப்படையில் 3 கட்ட போராட்டம் நடத்துவதென முடிவு செய்துள்ளோம். ஏற்கனவே முதல்வருக்கு இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நோட்டீஸை அடித்து விநியோகம் தமிழகம் முழுக்க செய்தோம். அதே நேரத்தில் முதல்வரை எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அரசு உயராக்குகிறார், ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியம் தருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குகளை தந்தார். அந்த வாக்கின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை 313 என்ற அடிப்படையில் உள்ளது. தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்துடைய மாநிலம் தழுவிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கையெழுத்து இயக்கத்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கையெழுத்து இயக்கத்தினுடைய படிவத்தை வழங்கப்பட வேண்டும். முதலமைச்சருக்கு நேரடியாக தபால் மூலம் அனுப்பப்படுகிறோம். எங்கள் கோரிக்கை வரும் பட்ஜெட்டில் நிறைவேறாவிட்டால் சத்துணவு மானிய கோரிக்கை அன்று தமிழகம் முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவெடுத்திருக்கிறோம். அது இல்லாமல் ஓய்வூதிய மானிய கோரிக்கை அன்று எங்களுக்கு முழு நேர அரசு ஊழியர் மற்றும் காலி பணியிடங்கள் நிரப்புவது, குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 6750 வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெற முடிவெடுத்திருக்கிறது மாநில குழு. இதன் அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்து தொகுப்பூதிய மதிப்பூதியம் சிறப்பு காலமுதிய ஊதியத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் இந்த தமிழக அரசு என்ற எச்சரிக்கையோடு எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் கே. ரவி மாவட்ட தலைவர்.